வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் தவறான SMPS இல் அடையாளம் காணப்பட்ட பிசிக்கல் குறைபாடுகளை எவ்வாறு பட்டியலிடுவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இதன் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட குறைபாடுள்ள SMPS இல் உள்ள சாத்தியமான தவறுகள், காரணங்கள் மற்றும் தீர்வுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை இன்று கற்றுக்கொள்வோம். Serial number 1. False. Dead SMPS fuse blown causes short switch transistor அல்லது செமிகண்டக்டர்கள், பவர் கார்டு குறைபாடு அல்லது ஸ்விட்ச், ஓபன் ஃபியூசிபிள் ரெசிஸ்டர், பிற மோசமான பாகங்கள். செயலிழப்பதற்கான உண்மையான காரணம் மின்னழுத்தம், பிரவுன் அவுட், மின்னல் தாக்குதல், சீரற்ற செயலிழப்பு அல்லது பிரைமரி சைட் எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டர்கள் பெரிதும் குறைக்கப்பட்ட திறன் அல்லது முழுவதுமாக திறந்திருக்கலாம். ரெமெடி: ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் அல்லது செமிகண்டக்டர் ஸ்விட்சை சோதிக்கவும், அல்லது தவறாக இருந்தால் அதை மாற்றவும். செமிகண்டக்டர் ஸ்விட்ச் நன்றாக இருந்தால் முதன்மை டயோட்களை சரிபார்த்து மாற்றவும். ஃபியூசிபிள் ரெசிஸ்டரை மாற்றவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி டிரான்சிஸ்டரை சோதித்தல். ஸ்டெப் நம்பர் 1. டேட்டா ஷீட்டில் இருந்து எமிட்டர், பேஸ் மற்றும் கலெக்டர் போன்ற NPN டிரான்சிஸ்டரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். ஸ்டெப் 2. மல்டிமீட்டரை டயோட் சோதனை நிலையில் அமைக்கவும். ஸ்டெப் 3. மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோபை முறையே டிரான்சிஸ்டரின் பேஸ் மற்றும் எமிட்டர் டெர்மினலில் வைக்கவும், அதாவது ஃபார்வர்ட் பயஸ். டிராப் ஃபார்வர்ட் பயஸ் திசையில் 0.6 முதல் 0.7 வோல்ட் வரை இருக்க வேண்டும். ஸ்டெப் 4. மல்டிமீட்டர் முறையே டிரான்சிஸ்டரின் எமிட்டர் மற்றும் பேஸ் டெர்மினல்களில் சிவப்பு மற்றும் கருப்பு ஆய்வுகளை பின்னோக்கி மாற்றவும், அதாவது ரிவர்ஸ் பயஸ். மல்டிமீட்டர் OL ஓபன் சர்க்கியூட் அல்லது ரிவர்ஸ் பயஸ் திசையில் மிக அதிக ரெசிஸ்டன்ஸை படிக்க வேண்டும். ஸ்டெப் 5. மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோபை முறையே டிரான்சிஸ்டரின் பேஸ் மற்றும் கனெக்டர் டெர்மினலில் வைக்கவும், அதாவது ஃபார்வர்ட் பயஸ். டிராப் ஃபார்வர்ட் பயஸ் திசையில் 0.6 முதல் 0.7 வாட் வரை இருக்க வேண்டும். ஸ்டெப் 6. டிரான்சிஸ்டரின் அடிப்படை மற்றும் கனெக்டரின் டெர்மினல்களில் முறையே மல்டிமீட்டர் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை மாற்றவும், அதாவது ரிவர்ஸ் பயஸ். மல்டிமீட்டர் OL ஓபன் சர்க்கியூட் அல்லது ரிவர்ஸ் பயஸ் திசையில் மிக அதிக ரெசிஸ்டன்ஸை படிக்க வேண்டும். சீரியல் நம்பர் 2. ஃபால்ஸ். சப்ளை டெட், ஃபியூஸ் ப்ளோன் ஆகவில்லை. காசஸ்: பேட் ஸ்டார்ட் அப் சர்க்கியூட், ஷார்ட் செமி கண்டக்டர்கள், மோசமான கண்ட்ரோலர் பாகங்கள் காரணமாக இறந்த ஸ்டார்ட் அப் ரெசிஸ்டர்கள் அல்லது இறந்த ஃபியூசிபிள் ரெசிஸ்டர்கள். ரெமெடி: ஸ்விட்சிங் ரெசிஸ்டர் அல்லது செமிகண்டக்டர் ஸ்விட்சை சோதிக்கவும், அது தவறாக இருந்தால் அதை மாற்றவும். ஃபியூசிபிள் ரெசிஸ்டரை மாற்றவும். ஃபியூசிபிள் ரெசிஸ்டரை சர்க்கியூட் போர்டுடன் இணைக்கும் சாலிடர் ஜாயிண்ட்களை சூடாக்க ஒரு சாலிடரிங் அயனை பயன்படுத்தவும். சாலிடர் உருக்கியதும் PCB போர்டில் இருந்து ஃபியூசிபிள் ரெசிஸ்டரை அகற்றவும். புதிய ஃபியூசிபிள் ரெசிஸ்டரை சர்க்கியூட் போர்டில் அதே நிலையில் வைக்கவும். சீரியல் நம்பர் 3. ஃபால்ஸ். சப்ளை பெரும்பாலும் டெட் ஆகிவிட்டது அல்லது மீண்டும் உயிர்ப்பிக்க நீண்ட நேரம் எடுக்கும். காசஸ்: மோசமான எலக்ட்ரோலைட்டிக் கெபாசிட்டர்கள், குண்டான டாப்ஸ் அல்லது கசிந்த கெபாசிட்டர்களை பார்வையால் பரிசோதிக்கவும். ரெமிடி: ஏதேனும் ஒரு மோசமான கெபாசிட்டர் கண்டறியப்பட்டால் அனைத்து எலக்ட்ரோலிட்டிக் கெபாசிட்டர்களையும் மாற்றவும். எலக்ட்ரோலிட்டிக் கெபாசிட்டரை மாற்றுதல்: ஒரு கெபாசிட்டர் பழுதடையும் போது அல்லது மோசமடையும் போது அது பெருகலாம் அல்லது வீங்கலாம். இது சாத்தியமான சிக்கலை குறிக்கிறது. கெபாசிட்டரை சர்க்கியூட் போர்டுக்கு இணைக்கும் சாலிடர் ஜாயிண்ட்களை சூடாக்க ஒரு சாலிடரிங் அயனை பயன்படுத்தவும். சீரியல் நம்பர் 4. ஃபால்ஸ். லைன் ஃப்ரீக்வன்சியில் அதிக ரிப்பிள் 50/60 ஹெர்ட்ஸ் அல்லது 2 மடங்கு லைன் ஃப்ரீக்வன்சி 100/120 ஹெர்ட்ஸ். ட்ரைட் அப் முதன்மை ஃபில்டர் கெபாசிட்டர்கள் ரெக்டிஃபையர் ஏசியுடன். ரெமெடி: ஃபில்டர் கெபாசிட்டரை சரிபார்த்து அதை மாற்றவும். ஃபில்டர் கெபாசிட்டர்கள் பொதுவாக SMPS சர்க்கியூட்ரியின் அவுட்புட் ஸ்டேஜுக்கு அருகில் வைக்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் ரெக்டிஃபையர் டயோட்கள் அல்லது அவுட்புட் ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர்களுக்கு அருகில் அமைந்துள்ளன. பழுதடைந்த கெபாசிட்டரை அகற்றுவதற்கு சாலிடரிங் அயனை பயன்படுத்தவும் மற்றும் அதை நல்லதாக மாற்றவும். நம்பர் 5. அவுட்புட் சப்ளை இல்லை மற்றும் ஆஃப் சப்ளை ஸ்விட்சிங் செய்த பிறகு மற்றும் ஃபில்டர் கெபாசிட்டரில் 300 வாட் தொடர்ந்தால் செமிகண்டக்டர் ஸ்விட்ச் ஷார்ட் மற்றும் ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் அல்லது
ஸ்டார்டிங் ரெசிஸ்டர் திறந்திருக்கும். ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர் அல்லது செமிகண்டக்டர் சுவிட்சை சோதிக்கவும். அது தவறாக இருந்தால் அதை மாற்றவும். நம்பர் 6. SMPS அவுட்புட். SMPS குறைந்த வோல்டேஜ் அவுட்புட்டை கொடுத்தால் பெரும்பாலும் எரர் ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஆசிலேட்டர் நிலையிலேயே தவறு இருக்கும். அவுட்புட் லோடிங் சில நேரம் அவுட்புட் வோல்டேஜை பாதிக்கலாம். ரெமெடி: வோல்டேஜ்களை அளந்து அவற்றை சாதாரண வோல்டேஜுடன் ஒப்பிட்டு பார்க்கவும். சர்க்யூட் வரைபடத்தில் கொடுக்கப்பட்டால் சாத்தியமான பாகங்கள் பிழை ஆம்ப், தவறான கண்ட்ரோல் சர்க்யூட் பாகங்கள், டிரான்சிஸ்டர், ஐசி, ஆப்டோ கப்ளர் பிழையாக இருக்கலாம். ஜெனர் டயோட் சோதனை. நம்பர் 1. உங்கள் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடுக்கு மாற்றவும். நம்பர் 2. ஜெனர் டயோட் முனையை தீர்மானிக்கவும். கொத்தோடு பொதுவாக ஒரு பேண்ட் அல்லது லைனுடன் குறிக்கப்படுகிறது. மறுமுனை நேர்முனையாக இருக்கும். நம்பர் 3. மல்டிமீட்டர் ஆய்வுகளை டெர்மினல்களில் வைக்கவும். அனோட் மற்றும் கேத்தோட் டெர்மினல்களில் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை முறையே, அதாவது ஃபார்வர்ட் பையஸ் டயோட் ஆரோக்கியமாக இருந்தால் மல்டிமீட்டர் சில 100 ஓம்ஸ்களை காண்பிக்கும். நம்பர் 4. இப்போது மல்டிமீட்டரின் சிவப்பு மற்றும் கருப்பு ப்ரோப்களை முறையே கேத்தோட் மற்றும் அனோட் டெர்மினல்களில் வைக்கவும், அதாவது ரிவர்ஸ் பையஸ். டயோட் ஆரோக்கியமாக இருந்தால் மல்டிமீட்டர் மிக அதிக ரெசிஸ்டன்ஸை காண்பிக்கும் அல்லது வாசிப்பு இல்லாத அல்லது OL ஓபன் லூப் இல்லை. நம்பர் 7. ஃபால்ஸ். SMPS இல் அவுட்புட் அதிகமாக உள்ளது. காசஸ். SMPS இல் அவுட்புட் அதிகமாக இருந்தால் முதலில் ஷட் டவுன் செட் அமைக்கவும். SMPS இல் எரர் ஆம்ப்ளிஃபையர், ஐசி, SMPS இல் ஆசிலேட்டர் செக்ஷன் சுவிட்ச் ஆஃப் நிலையில் அல்லது ஒரு லோ வோல்டேஜ் டிரான்ஸ்பார்மர் மூலம் இன்புட் வழங்குவதன் மூலம் தவறை சரிபார்க்கவும். பேஸ் அல்லது அவுட்புட் டிரான்சிஸ்டரை துண்டிப்பதன் மூலம் டிவி, கணினியின் பிற பிரிவுகளை துண்டிக்கவும். இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள், அது மற்ற பகுதிகளையும் சேதப்படுத்தும். எரர் ஆம்ப் சர்க்யூட். ஜெனர் டயோட், ஆப்டோ கப்ளர், எரர் ஆம்ப்ளிஃபையர் லைனில் உள்ள ஃபில்டர்கள், டிரான்சிஸ்டர், ஐசி, ஆசிலேட்டர் ஆகியவற்றை சரிபார்க்கவும். தவறான காம்போனன்ட்களை மாற்றவும். நம்பர் 8. கம்பஸ்டட் காயில். காசஸ். போர்டில் ஒரு வைண்டிங் காயில் உள்ளது. இது சில நேரங்களில் அதிகப்படியான கரண்ட் காரணமாக எரிகிறது. இந்த சிக்கலை வாசனை மூலம் எளிதாக அடையாளம் காணலாம் அல்லது வைண்டிங் காயிலின் வெளிப்புற பகுதியில் அமைந்துள்ள எரிந்த மார்க்ஸ் மூலம் நீங்கள் அடையாளம் காணலாம். இன்டர்னல் லூப் சேதமடைந்திருக்கலாம். குறிப்பு: எல்லா சந்தர்ப்பங்களிலும் மோசமான சாலிடர் இணைப்புகள் சாத்தியமாகும், ஏனெனில் இந்த சப்ளைகளில் பொதுவாக பெரிய காம்போனன்ட்கள் உள்ளன மற்றும் அவற்றின் பின்களுக்கு சாலிடரிங் எப்போதும் சரியானதாக இருக்காது. அதிகப்படியான லோட் இந்த அறிகுறிகளில் பெரும்பாலானவற்றை ஏற்படுத்தலாம் அல்லது ஃபெயிலியருக்கான உண்மையான காரணமாக இருக்கலாம். ரீகேப்: இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட தவறான SMPS இல் உள்ள சாத்தியமான தவறுகள், காரணங்கள் மற்றும் தீர்வுகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை நாம் விவாதித்தோம். பார்த்ததற்கு நன்றி.